ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஸ்ஐஆர் சம்பந்தமான பதிவுகள்லாம் சேர்க்கப்பட்டு அல்லது நீக்கப்பட்டு தமிழ்நாட்டில் வந்து எஸ்ஐஆர் உடைய வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிட்டிருக்கு தேர்தல் கமிஷன் சார்பா. இதில் பார்த்தீங்கன்னா 97,37,000 வாக்குகளுக்கு மேலே வந்து தமிழ்நாட்டில் வந்து மொத்தமாக நீக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் ஒருவேளை நம்மளோட பேர் இருக்கா இல்லை நம்மளோட பேர் எஸ்ஐஆரில் சேர்க்கப்பட்டிருக்கா, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தேர்தல் கமிஷன் சார்பாகவே ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா லாகின் ஆக மாட்டேங்குது, சில பேருக்கு வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கிறனால நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய பிளே ஸ்டோர்லேயே ஒரு ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து அந்த எஸ்ஐஆரில் வந்து நம்மளுடைய பேர் இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. ஸோ உங்கள் மொபைலில் வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க, அதில் போய்ட்டு ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அது ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் லாகின் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் ஒரு நேம் லிஸ்ட்னு கொடுத்தீங்கன்னாக்கா அதில் வந்து நீங்கள் என்ன மாதிரியான இதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னு கேட்கும். அதில் நீங்கள் எபிக் நம்பரை கொடுங்க. ஸோ எபிக் நம்பரை கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்து நம்ம சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நேம் அதில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் வந்துடும். ஸோ நம்ம கொடுத்த எபிக் நம்பரோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்துருச்சு. இவ்வளோ தான் நம்மளோட நேம் வந்து எஸ்ஐஆருடைய அந்த ஃபார்மில் வந்து அப்ளை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி நம்மளுடைய ஓட்டர் ஐடியுடைய எபிக் நம்பரை போட்டு நம்மளுடைய பேர் வந்து எஸ்ஐஆரில் உள்ள லிஸ்ட்டில் வந்து நம்ம பேர் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை வந்து அதில் நம்மளுடைய பேர் இல்லை அப்படின்னா அதில் வந்து எப்படி வந்து ரீகரெக்ஷன் பண்ணுறது, எப்படி ரீஅப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.